கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான குரு பயிற்சி பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைகிறாரு. இது திருக்கணித பிரகாரம். வாக்கிய பிரகாரம் மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைஞ்சிருவார். திருக்கணித பிரகாரம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி. அப்போ குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய முழுமையான மாற்றங்கள் என்ன? குரு பகவான் கும்பராசிக்கு 6வது பாவகத்துக்கு வரப்போகிறார். மறைவு ஸ்தானத்தில் தனகாரகன் தனஸ்தானாதிபதி வராரு அப்படின்ற பயம் வேண்டாம். இந்த பிரபஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கான நேரத்தை எல்லாருக்கும் எல்லா நாள்லேயும் கொடுக்கும். சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது இல்லையா? நிறைய பேர் சந்திச்சிருக்கிறீங்க இந்த விஷயத்தை, இந்த வாய்ப்பை. இன்றைக்கி சம்பாதிச்சவங்க, சாதித்தவங்க, பெரிய லெவலில் இருக்கிறவங்க, 1,00,000 பேருக்கு, 1000 பேருக்கு, 2000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய வேலை நிறுவனத்தாராக இருக்கிறக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் ஒரு நேரத்தில் கொடுத்துருந்துருக்கும். அதை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் அவங்க மேலே இருக்காங்க இல்லையா? கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியாகவும் தனகாரகனாக வரக்கூடிய குரு 6வது பாவகத்தில் உச்ச நிலையில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில், கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தகரியக்காரகன், தகரிய ஸ்தானாதிபதி, சகோதரக்காரகன், சகோதர ஸ்தானாதிபதின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்களுடைய முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது. தொழில் ஸ்தானாதிபதி எப்படிங்க? தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் ஆட்சி நிலையில் இருந்து தனகாரகன் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை 4வது பார்வையாக பார்க்கிறார். அப்போ குரு பகவானும் செவ்வாவும் இருவருடைய பார்வையும் தொழில் ஸ்தானத்தை மேலே படுது. அப்போ தொழில் ஸ்தானம்னா ஜீவனம், தொழில் ஸ்தானம் உங்கள் ராசிக்கு 10வது பாவகம். அப்போது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 7.5 சனியை பற்றி கவலை வேண்டாம் சார். பாத சனி நடக்குதே சார், அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டு தள்ளுங்க. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் கெடுதல் மட்டுமே கொடுப்பாரு அப்படின்னு தயவு செய்து நினச்சிக்காதீங்க. சனி பார்த்து கொடுத்தா எந்த கிரகமும் கெடுக்க முடியாது. அதுபோக உங்கள் ராசியாதிபதி சனி உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை வாங்குறாரு. தொழில் ஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் படுவதால் கும்பராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இந்த நேரத்தில் தொழிலதிபராக போகிறாங்க. சார் என்ன சார் இப்படியெல்லாம் உருட்டுறீங்க? நான் உருட்டுறதா கூட நினச்சிக்கோங்களேன். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் உருட்டுறேன்னா உருட்டலையான்றது நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள். இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது, அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு அதன் பிறகு எனக்கு சொல்லுங்கள். காளிதாசு சொன்னது உண்மையா பொய்யா, நடந்ததா நடக்கலையான்ட்டு நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். அதுவும் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் அதிசாரத்துக்கு வராரு. உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி உங்கள் ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். அத்தனை நாள் உங்களுக்கு தேவையில்லை. ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளாரவே உங்களுக்கு மாற்றங்கள் வந்துடும். எழுதி வச்சுக்கோங்க. இது நடக்கலைன்னா நான் இருக்கிறது வேலூரில் தான் இருக்கிறேனுங்க, என் வீட்டுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு போங்க. என்னையா ஜோசியம் சொல்கிறேன், நீ சொன்னது ஒன்றுமே நடக்கலைன்ட்டு. நடந்தால் இது நான் ஒரு சேலஞ்சாக சொல்கிறேனுங்க, உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வேறு யார்கிட்டையும் ஜாதகம் பார்க்கக்கூடாது. என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு நினச்சக்கூடாது. சரியா? இது 100% நடக்கும். கும்பராசியில் பிறந்தவங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் சாமி, இது பயன்படுத்திக்கோங்க. ஒரு ரேஸ் வச்சுக்கிறீங்க, 10 பேர் கலந்துக்கிட்டாங்க, 100 பேர் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்றது முக்கியம் இல்லைங்க. அதில் யார் ஜெயிச்சாங்கன்றது தான் முக்கியம். இது ஜெயிக்கிறதுக்கு உண்டான நேரம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கறது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு. உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி, உங்கள் பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி சுய தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்ணு மூடிட்டு பண்ணுங்கள். ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே செய்யுங்கன்றேன், தப்பு வராது, செய்து பாருங்கள். தெரியாத தொழிலை தொடாதீங்க, தெரிஞ்ச தொழிலை விடாதீங்க. என்ன உங்களுக்கு பரிச்சயமோ, உங்களுக்கு என்ன பரிச்சயமோ அதை செய்யுங்க. பரிச்சயம் இல்லாத விஷயத்தை போய் நீங்கள் செய்கிறது தப்பு. 50 வயசில் இருக்கிறீங்க,
இது வரைக்கும் உங்களுக்கு அனுபவம் என்னவோ அந்த அனுபவம் தான் உங்களை முன்னுக்கு தள்ளும். நான் மறுபடியும் ஒன்றுலேருந்து வரேன், அதுக்கான நேரமும் கிடையாது, அதுக்குண்டான வயசும் கிடையாது. இது உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். உங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த பாதையில் நம்ம போனால் மேலுக்கு வருவோம், எதில் சாதிப்போம், எதில் நம்ம சைன் ஆகும் அப்படின்றது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கும். வேணும்னா அதை அனுப்புங்க, இந்த பாதையில் போங்க, இதை செய்யுங்க நான் சொல்கிறேனுங்க, அந்த பாதையில் நீங்கள் போங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் கும்பராசியில் பிறந்தவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிடணும். அதுதான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய சங்கதிகளுக்கு மிகப்பெரிய விருட்சமாக போகுது. இன்றைக்கி வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, செல்வந்தர், பெருத்த செல்வந்தராக இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லாமே ஆரம்பத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலே வந்து இருந்திருப்பாங்க. பரம்பரை பணக்காரன் கிடையாது. அந்த பரம்பரையிலேயே அவர் தான் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக வர்றதுக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்தான் உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கையை வாழ வைக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஐயா, பிரபஞ்சத்துடைய சப்போர்ட் அதிகமாக இருக்குது. என்னடா இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கிறாருன்னு நினச்சிக்கிடாதீங்க. கும்பராசியில் பிறந்தவங்க பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் பல நேரத்தில் உறுதுணையாக இருந்தவங்க. கும்பராசிக்காரங்களால் நான் கெட்டு போயிட்டேன், ஏமாற்றிட்டாங்க, முதுகில் குத்திட்டாங்க, நெஞ்சில் அதெல்லாம் கிடையாது. கும்பராசியில் பிறந்தவங்க கொடுத்து தான் பழக்கம், கெடுத்து பழக்கமே கிடையாது. சரியா? தப்பே பண்ணாலும் ஆனஸ்ட்டாக ஒத்துக்கக்கூடிய ஒரே ஒரு ரகம் யாருன்னா இந்த கும்பராசியில் பிறந்தவங்க தான். சரியா? இது உங்களுக்கான நேரம் சாமி. யார் எங்கே வைக்கணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே 2 வருஷ காலமாக பல விதமான அனுபவத்தை இந்த பிரபஞ்சம் வச்சு செஞ்சுருக்கோம். உங்களை பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தை சந்திச்சிட்டிங்க. இருக்கிற நகை நட்டை அடமானம் வச்சு பார்க்குற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கெல்லாம் கும்பராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் போய் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்போ இந்த காலகட்டம் அப்படின்றது அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கான சந்தர்ப்பம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேனுங்க. நேர காலங்கள் ஒருத்தருக்கு சாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஆண்டியாகவே இருந்தாலும் நிச்சயம் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீட்டு எனது தான் அப்படின்னு ஆணித்தரமாக நம்ம பிடிச்சிக்கிட்டாலும் நம்மளை கொண்டு போய் வெளியே போட்டுடும் இந்த நேரம். அதனால் இது உங்களுக்கான நேரம், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. குரு பகவான் எப்போவுமே குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு பலன் கொடுக்குறாருன்னு யாரும் சொன்னதில்லை. குரு பார்த்தா கோடி புண்ணியம் இல்லையா? குரு தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்க போகுது. அதன் பிறகு தொழில் ஸ்தானத்தை மட்டும் பார்க்கிறாரா? இல்லை, அந்த குரு விரயஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. நம்ம ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தொழில் நம்ம ராசிக்கு 12வது பாவகத்தையும் பார்க்கிறார். அப்போது ஜோசிகாரர் சொல்லிவிட்டாரு நேரம் நல்லா இருக்குது, ஆஹா ஓஹோன்னு சொல்லிவிட்டாரு அப்படின்ட்டு எல்லாமாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவீங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், எது தெரியும் எது தெரியாது, பரிச்சயம் எது பரிச்சயம் இல்லாதது எது. பரிச்சயம் என்னவோ அதை செய்யுங்க, அதுதான் சரியாக இருக்கும். பார்க்குற தொழிலெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு பழக்கப்பட்ட தொழில் பண்ணுங்க, ஜெயிப்பீங்க, மாற்று கருத்து இல்லை. நேரம் நல்லா இருக்குது, லாட்ரி வாங்கலாமா, அதெல்லாம் வேண்டாம். நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நேரம் இது, அது மட்டும் பயன்படுத்திக்குவாங்க. சரியா? அதே மாதிரி இந்த விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால விரய செலவுகள் செய்யணுன்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா தாராளமாக செஞ்சுக்கிடலாம். ஒரு மனை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேனுங்க, செய்கிற மாதிரி இருக்கிறேனுங்க, செய்யலாம். இன்றைக்கி ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கினீங்கன்னா 2 வருடத்தில் அது 10 கோடி ரூபாய்க்கு போகிறதுக்கான சூழ்நிலை உருவாகுமா? உருவாகினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி மனம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் தான் பூமிக்கு அதிபதி. செவ்வாவுடைய பார்வை நம்ம தொழில் ஸ்தானத்தை மேலப்படுது. அப்போ மண் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே இது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும், வாய்ப்புகளாக இருக்கும். விவசாய தொழில் செய்கிறவங்க, விவசாயம் வந்து தொழிலா அப்படின்னா விவசாயம் செய்கிற நண்பர்களுக்கு எல்லாமே சொல்கிறேனுங்க, இந்த நேர காலங்கள் பிரமாதமாக இருக்கும். குரு பயிற்சி காலகட்டத்தில் ஒன்றும் பெருசாக நமக்கு மழை பெய்ய போகிறது இல்லை. போன வருஷம் இருந்த மழை கூட இந்த வருஷம் பெரிய லெவலில் வராது, அது வேறு விஷயம். ஆனாலும் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல நேரம் தானுங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு மனை இருக்குது, ஒரு வயல் இருக்குது, நிலம் வச்சுருக்கிறீங்கன்னா உங்கள் பக்கத்து நிலம் சேர்ந்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். சுப விரய செலவுகள் செஞ்சுக்கிடலாம், அதுக்கான நேரம் தானுங்க.
அதன் பிறகு இந்த ஐன சுகஸ்தானம் தான் 12வது பாவகம். அப்போ ஐன சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குடும்பஸ்தானாதிபதி அல்லவா குரு, லாபஸ்தானாதிபதி அவரே, குடும்பஸ்தானாதிபதி அவரே. ஐன சுகஸ்தானத்தை பார்க்கிறாரு, ஐன சுகஸ்தானாதிபதியும் பார்க்கிறார். இப்படி எடுத்துக்கணும் இதை. அப்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், நீங்கள் ஈகோ எப்படிங்க, அந்த ஈகோ, அந்த கருத்து வேறுபாடுகள் புரிதல் இல்லாமல் இருக்குது. புரிதல் இல்லாமல் இருக்குதுன்னா புரிதலை ஏற்படுத்தும். பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவீங்க, பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களால் நீங்கள் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகும். அதுக்கான நேரம் தானுங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக இப்போ தான் மெயின், உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்துக்கு வரக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனை பார்க்கிறாரு. வெளிநாட்டு உத்தியோகம் ஏற்படும், வெளிநாடு போகிறதுக்கான சூழல் உருவாகும். நீண்ட நாள் உங்கள் மனசுக்குள்ளார தீராத ஆசை இருக்கும் பாருங்கள், அபிலாசைகள்னு சொல்லுவாங்க. மனசுக்குள்ளே நீண்ட நாள் ஆசையை வந்து நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அபிலாசைகள், அதுதான் நீண்ட நாள் ஆசைகள். அந்த அபிலாசைகள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைவேறும். வெளியூர் சார்ந்த வேலைகள் நிறைய பேருக்கு உருவாகும், வெளிநாடு சார்ந்த வேலைகள் நிறைய பேருக்கு உருவாகும். படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம், வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி நிச்சயம் வந்து சேரும், மாற்று கருத்தில். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இது வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. சம்பாதிக்கிறதுக்கு நினைக்காதீங்க, சாதிக்கிறதுக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் மிகப்பெரிய வளர்ச்சியை தரப்போகுது, அதில் மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது. எதை பற்றியும் கவலைப்படாமல், யாரை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் வேலை என்னவோ நீங்கள் செய்துட்டு போயிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு உங்களுடைய வேலை இதுதான் நம்ம செய்யணும், இந்த இடத்துக்கு தான் நம்ம போகணுன்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நேர காலங்கள் நல்லா இருக்குதுன்ற எண்ணம் மட்டும் மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யுங்க. தயவு செய்து இந்த நேரத்தில் வந்து புத்தி கேட்டு வேலை செய்யாதீங்க, மனசு கேட்டு வேலை செய்யுங்க. ஏன்னா கும்பராசியில் பிறந்தவங்க மனசு கேட்டு வேலை செய்து, மனசு கேட்டு ஒரு செயல் செய்து தான் உங்களுக்கு பழக்கம். புத்தி சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டீங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் மனசுக்கு சரின்னு படுது அப்படின்னா அந்த வேலையை செய்யுங்க, மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது, அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த நேர காலங்களில் கும்பராசியில் பிறந்த உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு என்ன சொல்லுதுன்றது பார்த்து அதன் பிரகாரம் நீங்கள் செய்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். அப்படி சுய ஜாதகம் வேணும்னா அனுப்பி வைங்க, என்ன விவரம் பார்த்து தரேன். அதுபோக இந்த சாதக புத்தகம், இது வந்து சர்வீஸ் மைண்டில் நான் செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது என்ன சார் சர்வீஸ் மைண்டு? இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் எல்லாமே கணினியமாக இருக்குதுங்க. யாருமே வேதகால முறைப்படி இந்த மாதிரி ஜாதகம் யாரும் எழுதி கொடுக்கறதில்ல. இது வந்து 115 பேப்பர் வரும். ஏற்கனவே நான் காட்டின ஒரு புத்தகம்தான், இடையில நிறுத்தி வச்சுருந்தேன். உடம்புக்கு முடியல, எழுத முடியல, ரொம்ப டைம் ஆகும். ஒரு சாதகமே 10 நாள் ஆகும் எழுதி கொடுக்கறதுக்கு. கிட்டத்தட்ட 115 பேப்பர், 230 பக்கம், 3/4 கிலோ வருங்க. ஒரு நோட்டே 3/4 கிலோ வருங்க. அந்த மாதிரி ஒரு புத்தகம் இது நான் மீண்டும் செய்து கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இது வேதகால முறையில் கையால் உருவாக்கி கொடுக்கப்பட்ட ஜாதக புத்தகம். வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன் இதில் இருக்கும். நிறைய பேருக்கு செய்து கொடுத்துருக்கேன். யாராவது நம்மக்கிட்ட வாங்கினவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இவர்கிட்ட வாங்கலாம் இல்லை வாங்கக்கூடாது, செய்யலாம் செய்யக்கூடாதுன்ட்டு நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள். சரி, மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.